அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, நம்ம வந்து வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே, நம்ம முறையா, தகுந்த ஆதாரங்களோட நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். அதே மாரி எது உண்மையோ, எது நியாயமோ நம்ம அதான் வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம, நம்மளே ஒரு செயல வந்து இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளே வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்டின்னா, உங்க அனைவருக்குமே தெரியும். இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல நான் இன்டர்வியூ போஸ்ட். அதுல அதாவது நம்மளுடைய அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பேப்பர் 2வுக்கான எக்ஸாம் இருக்கு. அந்த பேப்பர் 2வுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் யாருக்கு வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பலத்த சந்தேகம் இருந்துச்சு இல்லையா? நம்ம அது சொந்தமா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாரி டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது, இந்த சிலபஸ்ல உள்ள சில சந்தேகங்கள்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்ட தேர்வு செய்யாம விட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, பேப்பர் 1 எழுதாம விட்டாங்க. அத பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆனா இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பித்து எல்லாம் முடியும்போது ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம தேர்வு செய்யாம விட்டாங்க இல்லையா? அவங்களுக்கும் இந்த ஹால் டிக்கெட்ட வந்து அனுப்பணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கிட்ட நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டா ஒரு மெயில் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி பண்ணணும்னு நானே இப்போ ஒரு மெயில் போடப் போறேன். அதான் அதான் உள்ள இங்க கன்டென்ட் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அவர்களுக்கு வணக்கங்கள். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் தேர்வுகளில் நில அளவர் மற்றும் வரைவாளர் ஆகிய பணியிடங்களுக்கான 2ஆம் தாள் தேர்வு ஜனவரி மாதம் நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளார்கள். இதில் டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ என 3 பிரிவினரும், இன்ஜினியரிங், டிப்ளமோ, ஐடிஐ என 3 பிரிவினர் இந்த தேர்வு எழுதுகின்றனர். முதல் தாள் ஏற்கனவே எழுதிய நிலையில் 2ஆம் தாளுக்கான தேர்வு மட்டும் ஜனவரி மாதம் நடக்க இருக்கிறது. அந்த 2ஆம் தாளுக்குரிய தேர்வை எழுதக்கூடிய நபர்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பும்போது, இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் என அனைவருக்கும் ஹால் டிக்கெட் அனுப்புமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும்போது நமது தேர்வர்கள் சிலர் தவறுதலாக நில அளவர் மற்றும் வரைவாளர் பணியிடங்களை தேர்வு செய்யாமல் விடுபட்டிருந்தாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் பேப்பர் 2 எழுத அனுமதித்தால், அனைத்து தேர்வர்களுக்கும் அது பயனுள்ள வகையில் இருக்கும். இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும்போது திட்டத்தில் ஏற்பட்ட சில குளறுபடியால் பல இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்த மாணவர்கள் நில அளவர் மற்றும் வரைவாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்காத நிலை உருவாகி இருந்தது. தற்பொழுது நீதிமன்றம் மூலமாக இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் ஒரே பாடத்திட்டமாக ஐடி தரத்திலான வினாத்தாள் வெளியாகும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளதை டிஎன்பிஎஸ்சி தெளிவுபடுத்தியுள்ளனர். இத்தேர்விற்கு விண்ணப்பித்து 9/1/2024 அன்று முதல் தாள் எழுதிய பிஇ சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் ஆகிய அனைவருக்கும் நீங்கள் பேப்பர் 2 எழுத அனுமதித்தால், அவர்கள் தேர்வு எழுத மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். மேலும் அது தங்களுக்கும் சுலபமாக இருக்கும். யார் யார் விண்ணப்பித்திருந்தார்கள் என்று அதை கண்டறிந்து அவர்களை மட்டும் நீங்கள் பேப்பர் 2 எழுத அனுமதிப்பதை விட, இத்தேர்விற்கு விண்ணப்பித்த பிஇ சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் என அனைத்து மாணவர்களையும் பேப்பர் 2 எழுத அனுமதித்தால், பேப்பர் 1 எழுதிய நபர்கள் பேப்பர் 2 எழுதுவார்கள். பேப்பர் 1 இல்லாத நபர்கள் பேப்பர் 2 எழுத மாட்டார்கள். அது தங்களுக்கும் எளிய முறையில் இருக்கும். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் தேர்வில் விண்ணப்பித்து நில அளவர் மற்றும் மறைவாளர் பணியிடங்களை தேர்வு செய்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் பொருட்டு பேப்பர் 2 தேர்விற்கு அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து என்னுடைய இதான் எழுதியிருக்கேன். ஏன்னா, நெறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. சார் நாங்க வந்து சிலபஸ் மாறுனனால நாங்க வந்து செலக்ட் பண்ணாம விட்டோம். அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ நம்ம சொல்றது டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லு. நமக்கும் யூஸ்ஃபுல்லு. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு எல்லாருக்குமே நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க ஒரு மெயில் பண்ணி விடுங்க. அதாவது இது யாருக்கு அப்டின்னா, இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பித்து
ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமு தேர்வு செய்யாம தெரிந்து விடுபட்டிருந்தாலும், தெரியாம விடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு மேல டிஎன்பிசி என்ன முடிவு பண்ணா பண்ணட்டும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டிஎன்பிசிக்கு ரெக்வெஸ்ட்டா ஒரு மெயில் போட்டு விடுங்க. அப்பன்னா அவங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த நம்ம பிஇ, டிப்ளமோ, ஐடி எல்லாத்துக்குமே அவங்க அனுப்புவாங்க இல்லையா? அப்ப நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டிப்ளமோ சிவில் முடிச்சவங்க, ஐடிஐல சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் முடிச்சவங்களுக்கு இந்த தேர்வு. அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்டின்னா, இந்த தேர்வு விண்ணப்பிக்கும்போது தெரியாமலோ, தெரிந்தோ இந்த ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்ட தேர்வு செய்யாம விடுபட்டிருந்தா கூட, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கலாம். ஏன்னா, ஏற்கனவே பேப்பர் 1, பேப்பர் எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஸோ, அதுல ஒண்ணும் பெரிய மாற்றம் வரப்போறதில்ல. அத டிஎன்பிஎஸ்சி பரிசீலனை பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஸோ, நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்க சப்போஸ் நீங்க நீங்க விண்ணப்பிச்சிருந்தா கூட, திரும்ப ஒரு ரெக்வெஸ்ட்டா நீங்க அப்ளை பண்ணி விடுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். தேங்க் யூ. இன்னொன்னு அப்புறம் நான் நான் இத இந்த வீடியோலயே அனுப்பிச்சுடுறேன். சென்ட் பண்ணிர்றேன். இல்லாட்டி நான் சென்ட் பண்ணலன்னு சொல்லுவாய்ங்க. அது வேற இருக்கு. ஸோ, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த ஸோ, இந்தா போயிடுச்சு ஓகேங்களா? சென்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ, இந்த மாரி உள்ள உங்களுக்கு மெயில் பண்ணியாச்சு. சென்ட் ஆயிடுச்சு. ஸோ, நம்ம அடுத்து வேற என்னன்னு பார்த்துக்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் லாங்குவேஜ்ல நீங்க வந்து டைப் பண்ணுங்க. சென்ட் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. தேங்க் யூ.